ரசம் வச்சு சிக்கன் தொக்கு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் மிளகு, ஜீரகம் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு துவரம்பருப்பு, அதுக்கு தேவையான கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் சைடிஷ் சிக்கன் தொக்கு. அதுக்கு தேவையானது வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி. நான் தாளிக்கும் போது மசாலா சொல்கிறேன். இப்போ நம்ம எப்படி ரசத்துக்கு ரெடி பண்ணுறோன்றதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மிளகு ஜீரகத்தை நுணுக்கி போட்டுடணும். அப்புறம் துவரம்பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பூண்டு போடணும். இந்த மாதிரி துவரம்பருப்பை நுணுக்கிட்டு அது கூடயே கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்து அந்த மிளகு ஜீரகத்தோடு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நுணுக்கிட்டு அது கூட மிளகு ஜீரகத்தோடு நம்ம சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி பழத்தையும் அதில் நுணுக்கி சேர்த்துடணும். தக்காளியை அது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றிக்கணும். கழுவி அதில் ஊற்றிட்டு இப்போ நம்ம புளி ஊற வச்சுருக்கணும்ல, அதை கரைச்சிட்டு அதில் கொட்டையெல்லாம் எல்லாமே எடுத்துட்டு அதையும் ஒரு சுற்று மிக்சியில் விட்டிங்கனாக்கா கொஞ்சமாக ஊற வச்சாலே போதும். புளி நிறையா ஊற வைக்கணும்னு இல்லை, கொஞ்சோண்டு ஊற வச்சு அதையும் மிக்சியில் ஒரு அடி அடித்து அதோட சேர்த்துப்போம். நம்ம இந்த கீழே இந்த கட்டிங் புளி இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு வேஸ்ட்டே ஆகாது புளி. அதுக்கு தான் நம்ம கம்மியாக ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் அடிச்சுட்டு அதை இந்த மாதிரி வடிகட்டிட்டிங்கனாக்கா ரொம்ப வேஸ்ட்டே ஆகாது நமக்கு புளி. அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா புளி ரொம்பவே வேஸ்ட் ஆகாது. பாருங்கள், இவ்வளோ தான் வேஸ்ட் ஆகும். தேவையான அளவு நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அது கூடயே கொத்தமல்லி தலையும் போட்டுக்குங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், இந்த மாதிரி பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை தாளிக்க வேண்டியது தான். இப்போது கடுகு தாளிச்சிக்கலாம். ரசத்துக்கு தாளிச்சிட்டு கடுகு பொரிஞ்சோடனே நம்ம ரசத்தை எடுத்து ஊற்றி கொதித்தோடனே இறக்கிட வேண்டியது தான். ஜீரகமும் தாளிச்சிக்கங்க, இன்னும் வாசனையாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையை போட்டுட்டு பாருங்கள், நம்ம ரசத்தை எடுத்து பண்ணிட்டுருக்கோம். சூப்பரான சுவையான ரசம் ரெடியாக. அடுத்து நம்ம சிக்கன் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ரசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இறக்க வேண்டியது தான். பாருங்கள், அழகாக பொங்கி வந்துருச்சு, கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், நம்ம இப்போ சிக்கன் மசாலா செய்ய போகிறோம். ரசம் செஞ்சிட்டோம். ரசத்துக்கு சைடிஷ் இது சிக்கன் வாங்கியிருக்கோம். பாருங்கள், சிக்கன் ரெடியாக இருக்குது. கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையானது தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு பட்டை மசாலா சாமான், கொத்தமல்லி கொஞ்சோண்டு, அரைக்கிறதுக்கு முந்திரி பருப்பும் கொஞ்சம் 2 பாதாமும் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் போட தேவையில்லை. நம்ம தக்காளியை இதோடு சேர்த்து அரைச்சினா அது கூட ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய் இருந்தால் போட்டுக்கோங்க. போட்டு அதை அரைச்சிட்டு நம்ம இந்த சிக்கனில் பிரட்டிக்கணும். இப்போ அதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் தக்காளி, முந்திரி பருப்பு, பாதாம், சோம்பு. தாளிக்கிறதுக்கும் சோம்பு வச்சுக்கலாம். சோம்பு தாளிச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வேறு எதுவும் மசாலா ஐட்டம்லாம் ரொம்ப சேர்க்க மாட்டேன். பாருங்கள், இதை அரைச்சி நம்ம அந்த சிக்கனில் போடணும். நம்ம அரைச்ச மசாலா, வெங்காயம், தக்காளி, இந்த பாருங்கள், தக்காளி அரைச்சது போட்டுக்கணும். போட்டுட்டு அது கூடயே கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூள் ரொம்ப போட்டுறாதீங்க, 2 ஸ்பூன் போதும். போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு பெசரி 10 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே எண்ணெய் வச்சு சோம்பு தாளித்து வதக்கிட வேண்டியதான். நம்ம குக்கரில் 2 விசில் விட்டோம்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து
சூப்பராக நமக்கு இருக்கும். அதனால் குக்கரில் 2 விசில் விட்டுடலாம். ஆனால் அது குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெசரி வச்சுருங்க. வேறு எந்த மசாலாவும் நீங்கள் போடவே தேவையில்ல. ரசத்துக்கு சரியாக பொருத்தமாக சூப்பராக இருக்கும் இந்த சிக்கனு. செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் பிரட்டி வச்சுருக்கோம்ல, அதுக்கு தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, சாமான், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம பெசரி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்டுட்டு நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம், மசாலாவே தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம என்ன அழகாக பண்ணலாம். இப்போது நம்ம வந்து தண்ணி தேவையான அளவு அதுக்கு சேர்க்கணும். நம்ம பெசரி வச்சுருந்தோம் இல்லையா சட்னி, அது கொஞ்சம் மிக்ஸி கழுவுன தண்ணி, ரொம்ப தண்ணி தேவையில்லை. இது மட்டும் போடுங்க, போதும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்து 2 விசில் விட்டால் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். ஒரு நிமிஷம் இதை மூடி நம்ம 3 விசில் விட்டு இறக்கிட்டோம்னா சிக்கன் ரெடி ஆகும். இப்போ பாருங்கள், குக்கரில் 3 விசில் விட்டு கேஸ் விட்டுடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம கப்புக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரசம், முட்டை, மட்டன் பிரியாணி, தயிர் பச்சடி, மட்டன் குழம்பு இன்றைக்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து ரசமும் சிக்கன் தொக்கும் தான். நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.